ராகவ் வந்து அபி கிட்ட நடந்துக்கிற விஷயத்த பத்தி அபி வந்து அனு கிட்ட சொல்லாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சொன்னா வந்து அனு வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அபி மறைக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இங்க என்ன பண்றாங்க, மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்து அபி வீட்லேருந்து வராங்க. அனுவும் வந்து ஆகாஷும் வந்து மறு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போணும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால அனு, ஆகாஷ், அபி, ராகவ் 4 பேருமே வந்து மறு வீட்டுக்கு வந்து போறாங்க. அப்ப வந்து அபி கிட்ட வந்து உங்க அம்மா வீட்ல வந்து எதுவும் உளறி வைக்காத. அப்படி உளறி வச்சேன்னா அப்புறம் நீ அனு வந்து மறந்துட வேண்டியது தான். அனு, ஆகாஷோட வாழ்க்கை வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லி பயமுறுத்தி கூட்டிட்டு போறாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்க, நம்ம அபி என்ன பண்றாங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இவரு என்ன ஓவரா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து சாப்பிடும்போது என்ன பண்றாங்க, வேணும்னே வந்து அபிக்கு வந்து என்ன பண்றாரு, சாப்பாடு அள்ளி அள்ளி ஊட்டிர்றாரு. அதனால அபி டென்ஷன் ஆகி பச்சை மிளகாவ எடுத்து மறைச்சு வச்சு அவருக்கு வந்து ஊட்டி விட்டுர்றாங்க. அதனால ரொம்ப காரத்தில வந்து ராகவ் வந்து அவஸ்தைப்படுறாரு. அதே மாரி அபி நெறைய குறும்புத்தனம்லாம் பண்ணி வச்சுர்றாங்க. ஆனா ராகவ் செம டென்ஷனா இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போறாரு. பார்த்தா வந்து முதல்ல வந்து அபி வந்து பெட்ல படுத்துடுறாங்க. அதுவும் வந்து கிராஸா படுக்குறாங்க. அத பார்த்துட்டு வந்து எதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் இப்படி தான் படுப்பேன். உங்க வீட்ல மட்டும் ஓவரா பண்றீங்க. உங்க பெட்ல என்ன படுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. அப்போ கூட நீ படுத்துன்னு தானே இருந்த. ஆமா நான் படுத்தேன். ஆனா இது என் வீடு, என் பெட்டு புரியுதா? நான் கிராஸா தான் படுப்பேன். நீங்க வேணா சைட்ல வந்து படுத்துக்கங்க அப்படின்றாங்க. உன் கூடலாம் மனுஷன் படுப்பானா? நான் கீழேயே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கீழ படுக்குறாரு. அத பார்த்துட்டு அபி என்ன எப்படிலாம் ஆட்டம் போட்டுறீங்க உங்க வீட்டுக்கு வந்தோனே. இங்க இது என் வீடு இல்ல. அதான் உங்கள வச்சு செய்றேனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து ராகவ் என்ன பண்றாரு, காலைல குளிக்கிறதுக்காக போறாரு. அப்போ வந்து தாப்பாலே இல்ல. என்ன இது தாப்பால் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அபியோட அத்தைக்கிட்ட கேட்குறா. ஆமாப்பா தாப்பால் கொஞ்சம் சரியில்ல. நீங்க பாட்டு பாடி வந்து வந்து குளிங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா, இது பாட்டு பாடின்னு குளிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஐய்யய்யோ! இது வேறவா? சரி பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹம்மிங் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹம்மிங் பண்ணிக்கிட்டே வந்து குளிக்க போறாரு. முகத்துல சோப் போடுறாரு. அப்போ வந்து ஹம்மிங்க நிறுத்திட்டு சோப் போடுறாரு. இங்க அபி என்ன பண்றாங்க, குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவ திறக்குறாங்க. அப்ப ராகவ் நிக்கிறத பார்த்து பயங்கரமா கத்திடுறாங்க. "என்ன நீங்க இப்படி நிக்கிறீங்க?" அப்படின்னோனே, பின்ன குளிக்கிறவங்க எப்படி நிப்பாங்க? நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்றோனே, ஐயோ! என்ன இது தேவையா எனக்கு? இதெல்லாம் நான் பார்க்கணும் என் தலையெழுத்து அப்படின்றாங்க. உடனே வந்து, "இங்க பாரு தேவையில்லாதெல்லாம் பண்ணாத. எதுக்காக நீங்க வந்த? எதுக்கு வருவாங்க? குளிக்க தான் வருவாங்க. இங்க பாருங்க, இங்க தாப்பால் இல்லாதது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க பாட்டு பாடாம வேணும்னே குளிச்சது உங்க தப்பு. உன் மேல தப்பு தான். நீ சவுண்ட் வந்து போட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கணும். என்னங்க இது அநியாயமா இருக்கு? குளிக்கிறவங்க தானே சவுண்டு போடணும். வர்றவங்களா சவுண்ட் போடுவாங்க அப்படின்றாங்க. ஏன் இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு. உடனே டவல் கீழ விழுது. டவல ஒழுங்கா கட்டிக்கிறாரு. முதல்ல டவலையே கட்ட தெரியல. இதுல வேற நீங்க என்கிட்ட சண்டை போடுறீங்களா? அப்படின்றாங்க. நீ இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க மட்டும் டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்களா? நீங்களும் தான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க அப்படின்றாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அத்தை வராங்க. எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? அப்படின்னானா, ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. சரிங்க, இங்க எதுக்கு குளிக்கிறீங்க? உங்களுக்கு வெளிய தண்ணி காய வச்சிருக்கோம்ப்பா. அங்க போய் குளிங்க அப்படின்னோனே, என்னது வெளிய போய் குளிக்கணுமா? பாத்ரூம்ல குளிக்கவே டென்ஷனா இருக்கு. அதுவும் தாப்பாலே கிடையாது. இதில வெளிய போய் குளிக்க சொல்றீங்க? ஆமாம்மா, இதெல்லாம் சம்பிரதாயம். புது மாப்பிள்ளையா வர்றவங்களுக்கு தனியா வந்து தண்ணி காய வச்சு குடுக்கணும். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து குடுக்கணும் அப்படின்னோனே, உடனே வந்து என்னது வெளிய வச்சு தண்ணி காய வச்சு குடுக்கணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க, தண்ணி போட்டுருக்கோம் வெளிய. வெளியேந்து வந்து நீங்க தல கசக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன இது புது பழக்கவழக்கமா இருக்கு? நான் இங்க தான் குளிக்க போறேன். நீங்க வந்து வெளிய குளிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்டு பாத்ரூம்ல குளிச்சுட்டு வராங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, தண்ணியெல்லாம் காய வச்சிருக்கு. அங்க வந்து எல்லாமே வந்து அழகா வந்து அ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. சீயக்காய் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. அது பார்க்கும்போது ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. என்னது இது? அப்படின்னோனே, புது மாப்பிள்ளையா வரவங்களுக்கு நாங்க செய்ற வந்து மொற, இங்க இப்படிதான் நாங்க மொற பண்ணுவோம். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே புது மாப்பிள்ளைக்கு தேவையானது எல்லாமே நாங்க எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து, என்னடா இவ்ளோ சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்றாரு. ராகவ் இதோட முடியுது.